டேய் பாத்துடா. சாரி தலா. ஜீவா சாரிடா. டேய் அப்பா அப்பா என்னம்மா? அப்பா பாத்ரூம்ல தண்ணியே வரலப்பா. மோட்டர் போடுமா? குட் ஐடியா. மாமா மாமா என்ன மாப்பிள்ள? மாமா டேங்க் நிறைஞ்சு தண்ணி கீழே போகுது மாமா. மோட்டர் ஆஃப் பண்ணு மாப்பிள்ள. ஓகே மாமா. மாமா மாமா தூங்க விட மாட்டீங்களப்பா. தண்ணி வரலையா? ஓவர் ஃப்ளோவா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே சரி சரி. அப்பா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மாமா. தேங்க்யூ மாப்பிள்ள. உங்கள் அத்தை திவ்யாவை பற்றி என் கையில் கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா. இப்போ நீ கொடுத்துருக்கிற அவள் ஃபோட்டோவை பார்த்ததும் எனக்கு ஏதோ பழைய நினைவுகள்லாம் வருது. சூப்பர் கிஃப்ட் மாப்பிள்ள. போப்பா, நான் உன் கூட பேச மாட்டேன். ஏண்டம்மா? உனக்கு என்ன விட அவன் தான் ஒஸ்தி. ரெண்டு கண்ணில் எந்த கண்ணுமா ஒஸ்தி? எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஆனால் நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவன் என்ன மாமான்னு கூப்பிட்டு தோல்ல ஏறி விளையாண்டவன். ஏய், முதல்ல அழுகிறது நிறுத்துறி. இப்படியே அழுதுட்டு இருந்தா செத்தவங்க என்ன திரும்பி வரவா போறாங்க? டேய், கொஞ்சம் காஃபியாவது குடியேண்டா. ஏமா, அவன் இருக்கிற நிலமையில எதுக்கு அவனை தொல்லை பண்ற? அதுக்கு நம்ம சாப்பிடாமலே இருப்பானா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உண்மையை சொல்லு சார். எவ்வளோ சார்? எத்தனை பேர் சொல்லு சார். வாயா. அக்யூஸ்ட பிடிச்சிட்டோம். சம்பவத்தை இங்க பண்ணிட்டு நெல்லூர்ல போய் ஒளிஞ்சிருக்காயா? நேற்று நைட்டு தான் அரெஸ்ட் பண்ணோம். தப்பா ஒத்துக்கிட்டான். இவனையெல்லாம் பார்த்த இடத்துலயே சுடணும். என்ன பண்றது? எல்லாத்தையும் சட்டப்படி தானே செய்யணும். நான் அவனை பார்க்கணும். இந்த கையெழுத்த போடு.
பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் யோ, நீ அடிச்சு அவன் செத்துக்கிட்டு போயிட போறாயா? அப்புறம் மேல் இடத்துக்கு நான் தான் ஏன் பதில் சொல்லணும்? சார் இவன் இல்ல சார், அவனுக்கு 3 பேர்த்தோட முகமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அடிபட்டதுனால எல்லாம் மறந்து போச்சியா? இவன் தான் அது. உன்னை அடிச்சு போட்டுட்டு உன் மாமனை கொன்னுட்டு உன் மாமன் பொண்ணுங்க ரேப் பண்ணி கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, உன் வீட்டுல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பக்காவா மேட்ச் ஆகுதியா? சார் அவ்வளவு ஏன், இவன் தான் குற்றவாளின்னு டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரியா? சார் நீங்க தப்பு பண்றீங்க சார். என்ன தப்பு பண்றனா? யோ, இவன் தான் அக்யூஸ்ட்னு நீயே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க. வாடா. மச்சான், கொஞ்ச நாளைக்கு எங்க நீ தனியா இருக்க வேணாண்டா. மாப்பிள்ள, என் வீட்டுக்கு வாடா, நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்குறோம். நண்பா, நீ சரின்னு சொன்னா போதும். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று போராட்டமெல்லாம் நாங்களாம் முடிவு பண்ணியிருக்கோம். உண்மையா இருந்தவன் உயிரை விட்டுட்டான். உறுதியா இருந்தவன் தான் உண்மையா வாழ்ந்திருக்கான். நீ உண்மையா இருக்கிறதோட உறுதியாகவும் இருக்கணும் மாப்பிள்ள. விக்டிம் நேம் அனாமிகா, ஏஜ் 26. விக்டிம் சாகிறதுக்கு முன்னாடி தான் உயிரை காப்பாற்றிக்க போராடி இருந்தா அவங்க நகத்துக்குள்ள நிச்சயம் அதுக்கான தடயம் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இதுதான் இந்த கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸ். See you all tomorrow. மார்ட்டின், நிஜமாவே அமெரிக்கா போறியா? இன்னொரு 5 வருஷம் ஆகும்டா. உனக்கே தெரியும்ல, ஷீ ஜஸ்ட் 22 years. எனக்கு 42 வயசு ஆகுதுடா. பட் ஷீ லவ்ஸ் மீ ஸோ மச். அவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும். அதான் பிளான். சூப்பர்டா. டாக்டர் மார்ட்டின். எஸ். ஏ மார்ட்டின், யூ கேரி ஆன். ம், சொல்லுங்க. என் பேர் ஜீவா. திவ்யா ஆறுமுகத்தோட ரிப்போர்ட் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ என்ன அதுக்கு? உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் லாஸ்ட் 20 years அந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன். ஒரு ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண எனக்கு நீங்கள் கற்றுத்தரியா? உயிரை காப்பாத்துற நீங்களே உண்மையை சாகடிச்சா தப்பு பண்றவனுக்கு யார் சார் தண்டனை கொடுப்பா? சார் ப்ளீஸ் சார். சார் 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 டேய் லிசன், உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் ஏதாவது டவுட்னா கோர்ட்டுக்கு போங்க, கேஸ் போடுங்க, பார்த்துக்கலாம். அதை விட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து ட்ராமா பண்ணாதே. கவர்மெண்ட் டாக்டர் மேலே கை வைக்கிறியா? டாக்டர், சட்டப்படி நீங்க பண்ணது தப்பு. பொய்யான அக்யூஸ்ட செட்டப் பண்ணதுக்கு பதிலா இவனையே அக்யூஸ்ட் ஆக்கியிருந்தா நமக்கு 1 லட்சம் ரூபாய் மிச்சமா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, அந்த அக்யூஸ்ட வேற நாம தான் ஜாமீன்ல எடுக்கணும். அதே இவனா இருந்தா உள்ளே போட்டு சாகடிச்சிருப்பேன். தம்பி, இப்போ உனக்கு என்ன கோபம்? குற்றவாளிகளை நாங்கள் மறைச்சிட்டோம், அவ்வளோதானே? இப்போ சட்டத்தை காப்பாத்தினா வெறும் மாச சம்பளம். இதே சட்டத்திலேருந்து குற்றவாளியை காப்பாத்தினா 10 வருஷ சம்பளம், ப்ரமோஷனு, அவார்டு, ரிவார்டுன்னு என்ன வேணாலும் கிடைக்கும். அதான் இதோட விட்டுரு. தேவையில்லாமல் ரொம்ப பிரச்சனை பண்ண
என் மேல இருக்கிற உன் கை ரேகையை வச்சு உன் ஆயில் ரேகையை மாத்திடுவேன். ஜாக்கிரதை. இனிமே இந்த ஊர்லயே உன்னை நான் பார்க்க கூடாது. புரிஞ்சுதா?